नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरा व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व मन युतिइर रसूल फ़क़द अता अल्लाह सदक़ल्लाहु मौलानाल अज़ीम व क़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अताअनी फ़क़द अता अल्लाह व मन असानी फ़क़द असल्लाह सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற மகத்தான பெரும் நிகழ்வை அல்லாஹ் இங்கே ஏற்படுத்தினான். இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் பொறுப்பான தலைவர் எங்களோடு நீண்ட நெடும் காலம் பாசப்பிணைப்போடு அன்போடு இன்னொரு பக்கம் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக பங்காற்றுகின்ற மரியாதைக்குரிய பாசம் நிறைந்த அப்துல் கஃபூர் ஹாஜி அவர்கள் நமது பள்ளியின் தலைவரும் இந்த நிகழ்ச்சியின் தலைவரும், சிறப்பான நமது பள்ளியின் நிர்வாக பெருமக்கள், சங்கையான நமது பள்ளியினுடைய என்னுடைய தனிப்பெரும் அன்பை பெற்ற மௌலவி மரியாதைக்குரிய ஷேக் முஹம்மது ஆலிம் தாவூதி ஹதரத் அவர்கள், இங்கே நிறைய உலமா பெருமக்கள், இந்த பகுதியின் ஜமாத்துல் உலமாவின் பொறுப்பாளர்களில் இருந்து அதிகமான ஆலிம் பெருமக்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் துஆ செய்தவனாக, துஆவை ஆதரவு வைத்தவனாக துவக்குகிறேன். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, இந்த உலகில் நாம் வாழும் காலம் 3 நாள் என்றார்கள். அத்துன்யா ஸலாஸத்து அய்யாம் என்றார்கள். உலகம் 3 நாள். ஒன்று நேற்றைய தினம் அம்சி, நேற்று என்பது அது முடிந்து போனது என்றார்கள். நேற்றைய வாழ்க்கை இனி திரும்ப வருமா? கடந்த வாள் மீண்டும் மடுவுக்குள் போகாது என்பதை போல் கடந்த வாள் மீண்டும் மறுக்குள் போகாது. அதே போல நேற்று முடிந்து போனது என்றார்கள். அது குறித்து கவலைப்படுவதிலே பொறுப்பில்லை, பொருத்தமும் இல்லை, அர்த்தமும் இல்லை.
வருந்துக வேண்டும் என்றார்கள் பெருமானார் பாவத்தை நினைத்து. நேற்று அப்படி செய்துட்டோமே, இப்படி செய்துட்டோமே. நோக்கம் என்ன? நேற்று முடிந்து போனது, இன்னொரு நாள் நாளை, இன்னொரு நாள் நாளை. நாளை நிஜமே இல்லை என்றார்கள். நாளை நிஜம் இல்லை, இருப்போமா? நாளை நமக்கு சொந்தமும் இல்லை. நாளை நான் இருப்பேன் என்பது உறுதி இல்லை, அது சொந்தம் இல்லை, நிச்சயம் இல்லை. நாளைய நினைத்து கோட்டையை கட்டிய பல பேர் அவர்கள் ஏமாந்து போனார்களை தவிர ஜெயிக்கவில்லை. எனவே நாளையும் நிஜம் இல்லை. ஞாபகம் வையுங்கள், வாழ்க்கை குறித்து விளங்குற போது அர்த்தமுள்ள வாழ்க்கை பிறக்கிற, வாழ்க்கை குறித்து நான் புரிகிற போது பரிசுத்தமான இடத்தை நோக்கி பயணிக்கிறேன். நேற்று முடிந்து போனது, நாளை நிஜமில்லை, நமக்கு இல்லை. இருப்பது வல் ஆண் என்றார்கள். நீ இருக்கும் இந்த நேரமே உனக்கு சொந்தம் என்றார்கள். இந்த நேரம் உனக்கு சொந்தம். நான் இப்போது எல்லா திட்டம், எல்லா முயற்சி, எல்லா ஈடுபாடு அனைத்தையும் சுமக்கலாம். நான் சரியாகிற ஒரே நேரம் இந்த நேரம். அப்படியானால் தாடி வைப்பதா? இன்ஷா அல்லாஹ் நாளை வைக்கிறேன், அர்த்தம் இல்லை. அது தொழுகை நாளை துவக்குவோம், பொருள் இல்லை. தஹஜ்ஜத் அம்பா விடுற, இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசத்துல துவக்கலாம் நினைச்சிருக்கேன். ஒரு தடவை சொன்ன ஹஜ்ஜார் தாடி வைங்களேன்னு சொன்னேன். வச்சிருவோம் ஹஜ்ரத், கல்யாணம் முடிஞ்சு வைக்கிறேன்னாரு. ஹஜ்ஜாருக்கு வயசு 68 ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு வைக்கிறேங்க, 2வது கல்யாணமா என்னன்னு தெரியல. கடைசியா நான் கேட்டுட்டேன், ஹஜ்ஜார் என்ன நீங்க கல்யாணம், என் மகனுக்கு கல்யாணம் வருதுன்னாரு. மகன் கல்யாணத்திற்காக ஹாஜியாரின் தாடி தவக்குள் வைத்திருக்கிறார். இன்னும் நம்பி இருக்கிறது, நாளை தாடி வைக்கலாம். ஆனா நடந்தது நீங்க எப்படி நினைப்பீங்களோ, மகன் கல்யாணம் முடிந்து ஹாஜியார் படுக்கையில் விழுந்துட்டான். அதான் நடந்துச்சு. 15 நாள் அவர் டெய்லி சேவிங் பண்ணுவார், மிகப்பெரிய செல்வந்தர், தினமும் சேவிங். கல்யாணத்துக்கு பின்னால வைக்கிறேன்னு சொன்னார். அவர் உடல்நிலை குறைவாகி படுக்கையில் விழுந்த போது அவர் கடைசி தருணம், நான் போய் பார்க்க போகிறேன், என் பின்னால் தொழுதவர், நான் போய் பார்க்க போற மரியாதையான ஆளு. அவங்களுடைய செல்வாக்கு, செல்வம், குடும்பம், பொருளாதாரம் அது அவங்கள அந்த தாடி கோலத்துக்கு வர விடல. ஆனால் சொன்னார், ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு பின்னால தாடி வைக்கிறேன். 15 நாள் ஆச்சு, படுக்கையில் விழுந்தார். நான் கடைசி நேரம் அவரை போய் பார்த்தேன், அவர் முகத்தில் தாடி வளர்ந்திருந்தது. 15 நாள் அவர் முடி ஒதுக்கல்ல, அது தாடியாக அதே தாடியில் மரணித்தார். அல்லாஹ்வுக்கு ஒரு பிரிய என்ன சரிமா, நான் செய்யறேன்னு சொல்லிட்டாலே அல்லாஹ் பொருத்திக்கிறான். வைக்கிறோம் பாருங்க, அல்லாஹ் பிரியப்பட்டான். அது கூட பல பேருக்கு மனசு வர்றது இல்லையே. நாளை நமக்கு இல்லை. நான் சகோதரிகளுக்குமாக சொல்கிறேன், உங்கள் கவனம் இங்கே இருக்கட்டும். இருக்கும் நேரம் இந்த ஒன்றுதான். இந்த நேரம் எத்தனை திட்டங்களும் தீட்டலாம், எத்தனை முயற்சிகளும் செய்யலாம். ஒரு வினாடி நீ வீணாக்காதே என்றார்கள். காலம் பொன் போன்றது என்றான் தமிழ் பழமொழியில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்திற்கு நிகர் ஒன்றுமே இல்லை என்றார்கள். காலத்திற்கு நிகர் என்ன உண்டு? காலத்தை போல் ஒரு அருமை ஒன்றும் இல்லை. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இருக்கும் காலம் அல்லவா? இருக்கும் காலம் அல்லவா எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எனவே காலத்தை பாக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், சோதனை வந்து விட்டால் லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம காலத்தை தானே திட்டுறோம், மோசமான காலம்ங்கிறோம். கடந்த காலம் ரொம்ப சோதனையான காலம். காலத்தை சோதனையாக்கினோம், காலத்தை மோசமாக்கினோம், காலத்தை திட்டினோம். காலத்தை திட்டாதீர்கள் என்று சொல்லி நிறுத்தவில்லை. காலம் அல்லாஹ் என்றார்கள். காலம் அல்லாஹ் என்றார்கள். ஏன்? அவன்தான் காலத்தை தந்தான், இயக்கினான். அந்த காலத்துக்குள் உங்களை சுழற வைத்தான். நான் காலத்துல சுழன்று வருகிறேன் என்றால் காலத்தை கொடுத்தவன் அல்லாஹ். ஒரு பொற்காலம், நாம் வாழும் காலம். வாழ்ற காலத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம். எனக்கும் என் மனைவிக்கும் விவகாரம் இருக்கலாம், பிள்ளைகளோடு விவகாரம் இருக்கலாம், பொருளாதாரத்திலே கொஞ்சம் முன்பின் இருக்கலாம், வியாபாரம் கொஞ்சம் தோல்வியையும் நலனையும் நோக்கி போகலாம். நான் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். நீங்கள் இருக்கும் இந்த காலமே பொற்காலம்.
என் குடும்ப கஷ்டத்தை நினைத்தால் இந்த காலம் சோதனையாகிவிடும். என் வியாபாரத்தில் வீழ்ச்சியை நினைத்தால் இந்த காலமே எனக்கு கசந்த காலமாக மாறும். எனக்கு இருக்கிற நோயை நினைத்தால் இந்த காலம் எனக்கு வேதனையாக மாறும். என் நோயை மறக்கிறேன், குடும்ப பிரச்சனையை மறக்கிறேன், வியாபாரத்தை அதில் வருகிற லாப நஷ்டத்தை மறக்கிறேன். இந்த காலம் எனக்கு பொற்காலம். அல்லாஹ் நாம் வாழும் காலத்தை பொற்காலமாக ஆக்கி வைப்பார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தின் மாணிக்கம், மனித குலத்தின் மாணிக்கம், இருண்ட உலகத்தின் வெளிச்சம். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஜம் முனீரா, ஒளி வீசும் நட்சத்திரம் தாங்கள் என்றான் அல்லாஹ். விளக்கு என்றான் என் பெருமானை. என் பெருமானை அல்லாஹ் விளக்கென்று மாத்திரம் சொல்லவில்லை, ஒளி வீசும் விளக்கு என்றான், ஒளி தரும் விளக்கு என்கிறான். உமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மிகச்சிறந்த உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வாழ்க்கைக்கான மிக அழகான பாதைகளை வகுத்து தந்தவர்கள், என்னை சோர்வடையாமல் நடமாட வைத்தவர்கள், நான் உடைந்து போகாமல் இருக்க பாதையை தந்தவர்கள், துன்பங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி என் வாழ்க்கைக்கென்று ஒரு ரசனை ஒன்று என்று ரசிக்க சொல்லி தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறதே இல்லையே. வாழ்க்கையை ரசித்து பாருங்கள் என்கிறேன். நம்ம வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் படுத்தால் என்னை பற்றியே ரசிப்பேன். அல்லாஹ் கொடுத்த நியாமத், ஹாஃபிலாக்கினானே, ஆலிமாக்கினானே, பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வைத்தானே, இத்தனை மக்களின் துஆவை பெற வைத்தானே, நமக்கு குறைகளை எல்லாம் மறந்து அவன் கொடுத்த நிறைவுகளை பார்த்தால் நம் கண் முன்னால் 24 மணி நேரமும் ரப்பும் ரசூலுமே இருப்பார்கள். நான் குறையை பார்க்கிற போதுதானே என் ரப்பின் மீது வருத்தப்படுகிறேன். எனக்கு உள்ள கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்வை நினைச்சு வருத்தப்படுகிறேன். எனக்கு கஷ்டம் என்றால் இன்னொரு பக்கம் பாக்கியம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில கூட சொன்னாங்க, உன் மனைவி மேல உனக்கு கோபம் வருதா? ஏன்? அவ குணம் ஒண்ணு பிடிக்கல, அதனால கோபம் வந்துச்சு. மனைவியினுடைய ஒரு குணம் பிடிக்கல, அதனால கோபம் வந்துச்சு. அதனால நீ வெறுக்கிறதா? நல்ல கவனிங்க, வெறுக்கிறதா மனைவிய? இல்லப்பா, உனக்கு திருப்தியான இன்னொரு குணம் அங்க இருக்குது, அதை பாரு, சந்தோஷம் வரும் என்றார். எந்த குணம் உனக்கு வெறுப்பு வந்ததோ அந்த குணத்தை மாத்திரம் பார்த்து ஏன் வெந்து போகிறாய், நூலாகி போகிறாய், உடைந்து போகிறாய், மனம் நெருங்கி போகிறாய்? வேண்டாம், அவளுக்குள் இன்னொரு குணம் இருக்கிறது, அந்த குணம் உன்னையே மகிழ வைக்கும். அந்த குணத்தை பார்க்கிற கண்ணில் நீ ஏன் குள்ளனாயா என்று கேட்கிறார்கள். இந்த உலகம் குறைவார்க்கும் உலகம், இந்த உலகம் குறைவார்க்கும் உலகம். நிறைகாணும் கண் இருந்தால் நீ என்ன தவம் செய்தாய் என்று யோசித்துப்பார். நிறைகாணும் கண், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தவமை செய்வானா? எல்லாருடைய பார்வை இங்க இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு பொற்காலம் சொல்லிட்டேன். பல பேர் உள்ள வர்றாங்க, அவங்க அவங்க உட்கார்ந்துக்கிடுவாங்க, நாம அவங்களை திரும்பி பார்க்கவே. இது ஒரு பொற்காலம். இப்ப நான் சொல்றது இதுதான் பொற்காலம். தியாகத்திற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி, இதில் நீங்கள் பயனடைய வேண்டும், பாக்கியம் அடைய வேண்டும். நான் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருந்த, மைக்கே இல்லாட்டாலும் நாம சத்தமா பேசியாவது இந்த உம்மத்தின் இதயத்தில் 1000 சிந்தனைகளை போட்டுவிட்டு தான் விடைபெற வேண்டும். கவலைப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆஜியாரும் காதுல ஒரு செய்தியை சொன்னாங்க, நேரம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, நீங்க 1 மணி நேரம் பேசிருங்க, ட்ரெயினை பத்தி கூட கவலைப்படாதீங்கன்றா. காரு வாசல்ல நிக்குதுங்கிறா. அந்த காரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்ல, திருநெல்வேலிக்கே காரு. யோசிக்க மாட்டார்கள் ஹாஜி. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, என் உணர்வு அப்படி என்றால் நடத்துபவர்களின் உணர்வுக்குள்ளும் இந்த சிந்தனை. அன்பர்களே, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி நிறைவு கண்டார்கள் சஹாபிகள், சஹாபியத்தான பெண்மணிகள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கின் களத்தின் இரவு நேரம், கந்தக்கின் களத்தின் இரவு நேரம், சோதனை மிகுந்த நேரம், மிக கடுமையான புயல் வீசுகிறது. இன்னொரு பக்கம் இங்கே மிகச்சிறந்த இனிமையான குளிர்காற்று வீசுகிறது, இனிமையான குளிர்காற்று. ஆனா அந்த குளிர் தாங்க இயலாத சஹாபிகள் இந்த பக்கம் போக முடியாது, அகல் தோண்டி இருக்கிறார்கள். அகல் தோண்டுவது ஆழமான அகல். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ்
தன் புகாரி ஷரீஃபில எழுதி பதிவு செய்கிறார்கள். இந்த பக்கம் அந்த ஆழமான அகல் தோண்டப்பட்ட வரலாறை சொல்வார்கள். இந்த பக்கம் சஹாபிகள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் எதிரிகள் இருக்கிறாங்க. நிலைமை மோசமா இருக்குது. ராத்திரி நேரம் சஹாபிகளால் படுக்க முடியல, படுப்பதற்கு போர்வை இல்லை, போர்வை இல்லாமல் படுக்க முடியல. கொஞ்சம் நிமிர்ந்தால் காற்று தூக்குகிறது, காற்று தூக்குது, அது ரொம்ப குளிர். அந்த நேரம் இருக்கும் ஆடையை மொத்தமாக மூடிக்கொண்டு சுருண்டு படுத்திருக்கிறார்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள், அந்த தியாகத்தில் நான் இன்று ஈமானோடு வாழ்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. மேலே போர்த்துவதற்கு கூட போர்வை இல்லாமல் எதிரிகள் இந்த ஈமானை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்று உடுத்தாடையை முகத்திற்கும் தலைக்குமாக மூடிக்கொண்டு பூமியை ஒட்டிப்படுத்திக் கொண்டு ஈமானை சுமந்தார்களே, அந்த ஈமான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கத்தை கொண்டு தந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இல்லை, அவர்களின் தியாகம் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. உத்தம நபியின் உத்தரவு பிறக்கிறார். மையத்தீனி விஹபரில் கௌம். சாபாக்கள் சொல்ற செய்தி என்ன? எழுந்திருக்கலாம் முடியாது, உட்கார முடியாது. ஒரு ஆடை கொஞ்சம் நாங்க எழுந்திருச்சா நிர்வாணம் தெரியும், அதை இழுத்து மூடி இருக்கிறோம். இந்த செய்தியின் அறிவிப்பாளர் சையதுனா உதைபா பின் யமான், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரகசிய காப்பாளர், பெருமானாரின் ரகசிய காப்பாளர் உதைபத்தி பின் யமான். மையத்தீனி பிஹபரில் கௌம். அங்கே போய் எதிரிகளின் நிலை குறித்து செய்தி கொண்டு வருவதற்கு இங்கே யார் தயார் என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட சூழல், யாரும் எழுந்திருக்கவே முடியாத சூழல். இப்போது பெருமானார் கேட்கிற கேள்வி, இங்கிருந்து ஒருவர் அங்கே போக வேண்டும், அந்த பக்கம் என்ன நடக்கிறது? இங்கே காற்று குளுமை, இங்கே காற்றின் மிகப்பெரிய சூழ், அந்த சூழ் எப்படி இருக்கிறது? நம்மை படுக்க போட்டிருக்கிறது. அங்க நிலைமை என்ன? போயிட்டு வரணும், செய்தியை கொண்டு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் சிந்திக்க முடியல. காரணம், அவர்கள் அகல் எப்படின்னா, இங்கிருந்து குதிரை அங்க தாவுற அளவிற்கு முடியாத அகலம். எதிரிகள் உள்ள வந்துடக்கூடாது. எதிரிகளுடைய குதிரை இந்த பக்கம் தாவ முடியாது, தாவனா கீழே விழுந்து, அவ்வளவு அகலம். ஆழம் எவ்வளவு, கீழே இறங்கினால் ஏற முடியாது, உள்ளே இறங்கினால் ஏற முடியாது, இங்கிருந்து அங்கு தாவ முடியாது. இப்படிப்பட்ட ஆழமும் அகலமும் நிறைந்த இந்த சூழலில் அங்க உள்ள செய்தியை கொண்டு வரணும்னாங்க. செய்தனா உதைபத்து பின் யமானை சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டால் உடனே கட்டுப்படுகிற மனோபக்குவம் தான் எங்களுக்கு உண்டு. அந்த செய்தி என் காதில் விழுகிறது, என் அருகாமையில் தான் அண்ணலார் நிற்கிறார்கள், என்னால் எழுந்திருக்க முடியவே இல்லை என்றார். பெருமானார் வார்த்தைக்கு பின்னால நாங்க எழுந்திருக்காமலாம் இருக்க மாட்டோம், முடியல. ரெண்டாவதும் கேட்டாங்க, ரெண்டாவதும் என் காதுல விழுந்துச்சு, என்னால எழுந்திருக்க முடியல. மற்ற சஹாபிகள் யாரும் எழுந்திருக்கல, பதிலும் சொல்லல. மூணாவது கேட்டார்கள், மையத்தீனி பிஹபரில் கௌம். யார் போய் செய்தியை சேகரித்து வருவது? பெருமானார் என் பக்கத்துல வந்தாங்க. கும், இருட்டு. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க முகம் எனக்கு தெரியல. பெருமானா கும், எழுந்திரியுங்கள் என்றார்கள். உடனே நான் வேக வேகமாக எழுந்திரித்தேன். உதைபாவா? நாங்க ஆமான்னு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். ஆனால் அதை தாண்டி உத்தம நபி அவர்கள் அருகாமை நிற்பதில் ஆனந்தம் இருந்தது. எழுந்திரியுங்கள் உதைபா, போங்க செய்தியை கொண்டு வாங்க என்றாங்க. நான் கூப்பிடும் போது எழுந்திருக்க முடியல, எழுந்திருக்கும் சொன்ன போது என்னால படுக்க முடியல. அதான் உண்மை. கூப்பிட்ட போது எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்திரியுங்கள் என்று சொன்ன போது படுக்க முடியவில்லை. ஏன்? உத்தம நபியின் சொல்லுக்கு முன்னால் உடல் கூட கட்டுப்பட்டது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. கட்டுப்பட்டது. உடனே எழுந்திருத்தேன், போயிட்டு வாங்கன்னாங்க. வாழ்க்கையை இனிமையாக்குவதும் அழகாக்குவதும் என் அபிப்பிராயத்துக்குள்ளே இல்லை. வாழ்க்கை இனிமையாக்குவதும் அழகாக்குவதும் என் அபிப்பிராயத்துக்குள்ளே இல்லை, என் அறிவுக்குள்ளே இல்லை, அகிலத்தின் சர்க்காரினுடைய சொல்லுக்குள்ளே இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் இருக்கிறது. உடனே எழுந்திருத்தேன். ஒரு அச்சம் இருந்தது, கற்பனையை தாண்டி அந்த இடம், குதிக்கவும் இயலாது, தாண்டவும் இயலாது. ஆனாலும் ரசூல் சொன்னார், போயிட்டு வாங்க.
போறதுக்கு முந்தி தலையில கை வைத்தார்கள். அல்லாஹும் அஹ்ஃபதுஹு மின் யதை, அல்லாஹும் அஹ்ஃபதுஹு மின் பைனி யதை வ மின் கல்ஃபிஹி வ அன் யமீனிஹி. அல்லாஹ் இவரை நீ பாதுகாத்து கொண்டு வா, மேலும் கீழும் முன்னும் பின்னும் வடதும் இடதும் இவரை பாதுகாப்பாயா. அங்க 10,000 பேர் இருக்கிறாங்க எதிரிகள். 10,000னா 10,000 பேர் வந்தே இருக்கிறார்கள். 10,000 பேர் இருக்கிறார்கள். யாரு பார்வையிலும் வரைய முடியாது. ஆனால் இருட்டு, கும் இருட்டு. இங்கே மிக கடுமையான குளிர் காற்று. அங்க நிலைமை என்னவோ தெரியவில்லை. போயிட்டு வாங்க. போகும்போது சொன்னாங்க, என் உத்தரவை ஏற்று போறவருக்கு பகரம் என் ரப்பு கொடுக்க வேண்டுமே. என் உத்தரவை ஏற்று இந்த சூழலிலும் போறவருக்கு பகரம் என் ரப்பு கொடுக்க வேண்டுமே. நான் பகரத்தை அவனிடத்தில் கேட்க வேண்டுமே. உதைவா சொல்வேன், நீங்கள் போய் வாருங்கள், இதற்கு பகரம் என் கூட சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார். அதை விட என்ன வேணும்? அதை விட சஹாபாக்களுக்கு இனிமையான செய்தி என்ன இருக்கிறது? ரஃபீகி ஃபில் ஜன்னah, போய் வாருங்கள், சொர்க்கத்தில் என் பக்கத்தில் வாய்ப்பு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. சொர்க்கம் போறது பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் சர்க்கார் பக்கத்துல போய் உட்காரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. இஷ்க் இருக்கணும். நபி பெருமானார் மீது எல்லையில்லா காதல் இருக்கணும், அன்பு இருக்கணும். இது வார்த்தை அல்ல, வாழ்க்கையாக. நபியின் வாழ்க்கையை நேசிக்கணும், நபியின் வழியை நேசிக்கணும், நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் துடிக்கணும். ஒரு தடவை பார்த்தால் மொத்த வாழ்க்கையும் ஒளிமயமாகும். அல்லாஹ் நம்ம ஹயாத்துல பார்க்க தௌஃபீக் செய்வாங்க. பார்க்காம ரூஹு பிரியாமலும் இருக்க செய்வாங்க. அவளை பார்த்துதான் செய்துவாங்க. ஹயாத்து பிரியம் இன்பம். என் வாழ்க்கையை நான் ரசிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு கிடைத்த பாக்கியம், நான் மாணவியின் சீடனாக மாறினேன். ரசூலின் சீடன், எல்லாமே ரசூல். போயிட்டு வாங்க. போற போது இன்னொரு செய்தியை சொன்னாங்க, நீங்கள் மீண்டும் இங்கே வர வேண்டும் என்றும் நான் துஆ செய்கிறேன். எல்லா பயமும் போயிட்டு, எல்லா பயமும் போயிட்டு, ஏன் மீண்டும் இங்கே வருவீர்கள்? முடிஞ்சு போச்சா? நபியினுடைய வார்த்தையில் அவங்க வச்சிருந்த மரியாதை இருக்குது பாருங்க, நம்பிக்கை இருக்குது பாருங்க. அது ஆழமான நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை. செய்தனா அலிரதி எல்லாரும் ஒரு பயணம் செய்யறாங்க. அந்த பயணத்துல கொஞ்சம் சோமில்லாம ஆயிட்டாங்க. கூட போனவங்க பூரா பயப்படுறாங்க. நாட்டினுடைய ஜனாதிபதி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா சிக்கலாகிடுமே, வஃபாத் வந்துடக்கூடாது. ஏன்னா பயணத்துல மயக்கம். செய்தனா அலிரதி எல்லாரும் அசரது செய்தனா அலி அவங்க மனநிலையை புரிஞ்சு கேட்டாங்க, என்னப்பா பயப்படுறீங்க? மௌத்தா போயிடுவேன்டா பயப்படுறீங்க? ஆமா பாப்பா, ஊருக்கு போயிடுவோம். நான் மௌத்தாயிடுவேன் பயப்படுறீங்களா? ஆமா, ஊருக்கு போயிடுவோம். பயப்படாதீங்கப்பா, நான் மௌத்தாக மாட்டேன். இது நானும் நீங்கள் பேச முடியுமா? நான் ஈரோட்ல இருந்து மௌத்தாக மாட்டேன், அதெல்லாம் சாத்தியமில்லாத வார்த்தை. நான் மௌத்தாக மாட்டேன் இந்த பிரயாணத்தில். ஏன் பயப்படுறீங்க? அங்க ஒண்ணு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே நீங்கள் குத்தப்படுவீர்கள், உங்கள் தாடி வழியாக ரத்தம் வழியும், அதுதான் உங்கள் மௌத்தின் அடையாளம் என்றார்கள். என் தாடி வழியாக ரத்தம் வழியும் காலம் இன்னும் வரவில்லை. நான் என் பெருமான் சொன்னதுதான் சத்தியம். நபியின் வார்த்தையில் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் அன்னலாரின் இனிய சொற்கள் நம்ம கவனத்துல கூட வச்சுக்கிறது இல்லை. எஸ்க் இருக்குது, மஹப்பத் இருக்குது, ஒரு கட்டத்துலதான் இருக்குது, இன்னொரு கட்டத்துல அது வர்றது இல்லை. நான் சொல்றது கட்டங்களை தாண்டி என் வாழ்க்கையாக முஹப்பத் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீங்க போயிட்டு இங்க வந்துருங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, எனக்கு மொத்த நம்பிக்கை வந்துச்சு, நிச்சயமா நான் வந்துருவேன். போற போது ஒரு செய்தி சொல்லி அனுப்புனாங்க, நீங்க போறது அங்க யாருக்கும் காட்டிக்கிட வேண்டாம்னா. நீங்க போறத அங்க யாருக்கும் காட்டிக்கிட வேண்டாம், நான் புறப்பட்டேன் சொன்னார் உதைஃபா. நான் அடுத்த நிமிடம் வந்து நின்ற இடம் எதிரிகளின் களம். எப்படி வந்தேன்? அது அல்லாஹ்வே போதுமானவர். உள்ளே விழுந்தார்களா, தாவினார்களா? அங்கே வந்து நிற்கிறார்கள். அங்க வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். அங்க சுழற்சி அடிக்கும் புயல் காற்று அடிக்கிறது. இங்கே இனிமையான குளிர் காற்று, படுக்க முடியல, இருக்கிற துணியை மூடிக்கொண்டு பூமியை ஒட்டி கொண்டோம். அங்கே சுழற்சி அடிக்கும் மிகப்பெரிய புயல் காற்று. நான் ஒருவனின் அருகாமையில் போய் உட்கார்ந்து கொண்டேன்.
அவன் என் கையை பிடித்துக் கொண்டான். பார்த்தாயா இந்த மோசமான மனிதனை என்றான். யார் என்று கேட்டேன். ஆமா, நம்ம எல்லாம் இழுத்துட்டு வந்தானே இந்த அபூ சுஃபியான்கிறார். அந்த தளபதி அவங்க திட்டாங்க, அவங்க தளபதி அவர் திட்டார். நான் கேட்ட என்ன காரணம், எந்த கஷ்டத்துல கொண்டு விட்டுட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார். அடுத்த நிமிஷம் அவர் நெத்தியில ஒரு கல் வந்து விழுது. அந்த கல்லடி பட்டு ரத்தம் தெளிக்கிறது. அவர் கீழே விழுந்தார். நான் அப்போது புரிந்தேன், என்ன நடக்குதுன்னு தெரியல. புயல் அடிக்கிறது, கற்கள் வீசப்படுகிறது. வீசுபவர் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ரப்பு மிகப்பெரியவன். அவன் பாதுகாக்க நினைக்கிற போது அவனுக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு படையும் கூட தேவையில்லை. நான் நம்பிக்கையில் தானே விலகீனப்பட்டேன். என் ரப்பின் மீது கூட சில நேரங்களில் எனக்கு அவநம்பிக்கை பிறக்கிறது. எப்போது? என் வாழ்க்கை நான் இனிமையாக்காத போது, இருக்கும் நேரத்தை பாக்கியமாக்காத போது, ஆயிரம் ஆயிரம் துன்பங்களையும் சோதனைகளையும் கண்முன்னால் நிறுத்தி நிறுத்தி நான் வருத்தப்பட்ட போது என் ரப்பின் மீதே நம்பிக்கை பலகீனமாகிறது. இனி எப்படி ஒரு காலம் இருக்குமா? இனி நம்ம எழுந்திருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய கடனாளி ஆயிட்டோமே, இனி நம்ம கடன்ல விட்டு ரிலீஃப் ஆகலாமா? நம்ம வியாபாரம் படுத்து போச்சு, இனி எழுந்திருக்குமா? ஆக கேவலமான அவநம்பிக்கை. உன்னை உருவாக்கி இவ்வளவு பெரிய ஆளை ஆக்குன அல்லாஹ் உன் பிள்ளையை உருவாக்குவதற்கா உன்னை மௌத்தாக்க போறான்? நான் அடிக்கடி கேட்கிறேன், என் பிள்ளைகளுக்காக என் ஹயாத்தில் பறக்க செய்வாயா? அல்லாஹ்வுக்கு தெரியும். என் பிள்ளை ஆசையை கேட்கிறது என்கிட்ட கேட்கும். என் கூட பிறந்த சகோதரர்கள் பிள்ளைக்கு சின்ன தந்தை பெரிய தந்தை பாசமா இருப்பாங்க. சிறிய தந்தை பெரிய தந்தைகிட்ட கூட உரிமையா கேட்காது புள்ள பெத்த தகப்பனாட்ட கேட்கும். ரப்பே, என் பிள்ளைகளின் விருப்பம் என்னை கொண்டு நிறைவேற்றும் இடத்தில் நீ வைத்தாய், அவர்களுக்காக என் ஹயாத்திலும் பறக்க செய்வாயா? வாங்க சொல்லுங்க. அவர்கள் போட்டிருந்த அந்த தெண்டுகள் ஒரு பக்கம், கூடாரங்கள் அது ஆங்காங்கு கிழிந்து தொங்குகிறது. அவர்களில் பல பேர் அந்த டெண்டை காலி பண்ணி விட்டு ஓடுகிறார்கள். இரவோடு இரவாக அவர்கள் ஜாமான்களை எல்லாம் அப்படி போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள். கீழே போட்டு விட்டு ஓடும் போது அவர்களை சுழற்றி அடிக்கிற புயல் காற்று மேலே தூக்கிய போது சட்டைகளை கிழித்து போட்டு விட்டு நிர்வாணமாக ஓடினார்கள். காற்று மேலே தூக்கியதால் நான் அதிர்ச்சிக்குள்ளானேன். அங்கே இனிமையான ரம்யமான குளிர் காற்று, அதை தாங்க முடியாமல் நாங்கள் படுத்து இருக்கிறோம். இங்கே சுழற்றி அடிக்கின்ற காற்று, கற்கள் பொழியப்பட நான் கேட்டேன். என் பக்கத்தில் இருந்த ஒருவரிடத்தில் அந்த சூழலிலும் தாங்கிக் கொள்ள முடியாத பொழுதில் ஒருவர் மாத்திரம் நெருப்பை பொருத்தி அதிலிருந்து சூடு காய்த்துக் கொண்டிருக்கிறார் உடலுக்கு. நான் கேட்டேன், அவன் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவன்தான் இந்த நாசத்திற்கு காரணமானவன் என்றார்கள். யார் என்றேன். இந்த படை தளபதி அபூ சுஃபியான் என்றார்கள். அவங்க பின்னால பெரிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. உடனே திட்டமிட்டேன், இத்தனை பெரிய சோதனைக்கு இவனல்லவா காரணம், இவரல்லவா காரணம். அம்பெடுத்து, எனக்கு குறி தவறாத அம்பு பழக்கம் உண்டு. கரெக்டா குறி வைத்தேன். அவரை குறி வைத்து தாக்க முனைந்தேன். ஏன்? அவர் தாக்கப்பட்டால் இங்கே இருப்பவர்களும் சந்தோஷம் அடைவார்கள், இங்க இருக்கிறவங்க இவங்களும் சந்தோஷம். தாக்குவதற்காக அம்பை எடுத்தேன். அம்புக்குறி கரெக்டாக இருந்தது. இருட்டு நேரம். அவர் இருப்பது எனக்கு தெரிகிறது. காரணம், அவர் சூடு போட்டுக் கொண்டிருக்கிறார். நெருப்பை பற்றி தன்னுடைய உடலின் குளிரை தணித்துக் கொண்டிருக்கிறார். மிகச்சரியாக குறிவைத்த போது என் மனதுக்குள் ஒரு வார்த்தை தொட்டது. உதைஃபா, நீ போனதை அங்கே காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை நினைவுக்கு வந்தது. அம்பை சுருட்டி மடித்துக் கொண்டேன். என் பெருமான் காட்ட வேண்டாம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அம்பு விட்டால் யாரோ எதிரி உள்ளே வந்து விட்டான் என்ற செய்தி பரவும் அல்லவா? நான் நபி அவர்கள் சொன்னதை மீறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த சூழலிலும் ரசூல் என் கண்ணில் தெரிந்தார்கள். அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை.
தன் ஆத்திரம், வேகம், தனக்கு இருக்கிற அத்தனை சங்கடங்களையும் தனித்துக் கொள்கிற நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்திலும் ஊமா நபியின் சொற்கள் அவர்களின் வாழ்க்கையில் பலமான காலத்தை தந்தது. காட்டிக்கொள்ளாதீர் என்று சொன்ன வார்த்தைகள் என் பெருமான் எத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் அப்போது அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாக்கியிருந்தால் அபூ சுஃபியான் தாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அபூ சுஃபியான் ஈமான் இல்லாமல் கொல்லப்படுகிறார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீங்க வந்ததை காட்ட வேண்டாம் என்று சொன்னதில் அபூ சுஃபியானின் ஹிதாயத்திற்கு ரசூல் வழிவகுத்தார். மக்காவுடைய வெற்றியில் அவர் கலிமா சொன்னார். இதை தாண்டி அதற்கு பின்னால் நடந்த ஹுனைன் போர்க்களத்தில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே குதிரைக்கு மேல் இருக்கிறார்கள். அந்த வாகனத்தை இழுத்துச் செல்கிற பணியாளராக அபூ சுஃபியான் இருக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்வார்கள். பெருமானாரின் வாகனத்தை அபூ சுஃபியான் இழுத்துச் செல்கிறார். ஊமா நபிகள் வாகனத்துக்கு மேலே இருக்கிறார்கள். நீ உன்னை காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன செய்தி நினைவுக்கு வந்த போது நான் அம்பை சுருட்டி மடித்து வைத்துக் கொண்டேன். இங்கேயும் பெருமானின் அந்த சொல்லுக்கு பின்னால் எத்தனை ஹிதாயத்தின் வெளிச்சம் காத்திருந்தது. நன்கு ஞாபகம் வையுங்கள், அபூ சுஃபியானுடைய மனைவிதான் ஹிந்து. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சதையையும் தோலையும் பிடித்து எடுத்தவர்கள், குடலை பிடித்தவர்கள், தலையில் மண்டையை உடைத்தவர்கள் ஹிந்து. அந்த அம்மா கலிமா சொன்ன போது மன்னிக்கிறார்கள் ஊமா நபிகள். அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் அபூ சுஃபியான் கொஞ்சம் மனசுக்கு விருப்பம் இல்லாம நடக்கிறார். என்னமா கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, நல்ல மனுஷன், குடமெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கஞ்சத்தனம், காசு தர மாட்டிருக்கிறார். யாருக்குமா? எனக்கு பொஞ்சாரிக்கே துட்டு தர்றது இல்லை. இன்னைக்கும் நிறைய மாப்பிள்ளைமார்கள் அப்படி இருக்கிறாங்க. ஊரு ஊரா செலவழிப்பாங்க, மனைவிக்கு கொடுக்கறது இல்லை. நான் கொடுக்க வேண்டிய தகுதி என் மனைவி, அவள் மகிழ வேண்டும். அவள் மகிழ்ச்சியில் அல்லாஹ் ரசூலின் மகிழ்ச்சியும் கிடைக்கும். காசு கொடுக்கறது இல்ல. அப்படியாமா? வந்த நோக்க நாயகன் ஒரு அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன். அவர் தூங்கும் போது ஜோப்புல இருந்து எடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. பெருமானார் கொடுக்கிற அனுமதியில தான் நம்ம தலைவிதியே இருக்கு. அவர் தூங்கும் போது ஜோப்புல இருந்து எடுக்கட்டுமான்னு கேட்டாங்க அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க, நபி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, எதையாவது சொல்லிட்டா நம்ம எல்லாரும் ஜேப்பும் காலி ஆகிடுமே, நம்ம பொம்பளைங்க எடுக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டோம், அந்த சட்ட ஜோபே இருக்காது. பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள், நான் அல்லாஹு மின்ஹு, எடுக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடமானதான மனிதர், காலத்திற்கும் மெச்ச வேண்டிய, பாராட்ட வேண்டிய மாமனிதர் இல்லையா? அப்படியா? கணவன் உன் தேவைக்கு தந்துதானே ஆக வேண்டும். மனைவிக்கு செலவுக்கு கொடுப்பது கணவனின் கடமை அல்லவா? அதை கொடுக்கலங்கிற போது நீ எடுத்துக்கமா, ஆனால் நீ எடுப்பதில் அவருக்கு சிரமம் வராமல் பார்த்துக்கொள் என்றார். எடு, நல்ல முறையில் எடுக்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நாளை காலையில அவரு ஜோப்ப நம்பி பஜார்ல போய் ஏமாந்துடக்கூடாது. கணவனுக்கு தீங்களிக்காமல் எடுத்துக்கொள். இன்றைக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், கணவன் கொடுக்க தவறுகிற போது, நேர்மையாக நடக்காத போது, மனைவி விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டுகிற போது எடுப்பதற்கு ஒரு அனுமதி, தீங்கில்லாமல் எடுக்க அனுமதி. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க. மக்கள் கவனம் அங்க இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கு. அபூ சுஃபியான் பாதுகாக்கப்படுகிறார். உதைபத்துல் யமானி போய் திரும்பவும் வருகிறார். ரசூலுடைய வார்த்தை மெய்யாகிறது. இங்கே என் அன்பு சகோதரர்களுக்கு சொல்வேன், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதால், பின்பற்றுவதால், அந்த சொற்களுக்கு கட்டுப்படுவதால் நாம் பாக்கியம் பெறுகிறோம். இங்கே குளிர் தாங்க முடியாத உதைபா சொன்னார், கவனிங்க, குளிர் தாங்க முடியல. பெருமானார் யாரு செய்தியை கொண்டு வர்றாங்கன்னு கேட்ட போது பக்கத்துல இருக்க எழுந்திருக்க முடியல. ஒரு ஆடுதான் இருக்குது, அதை பொத்திக்கிட்டேன், அதை குளிஞ்சுக்கிட்டேன், அதுல மண்ணில ஒட்டி படுத்திருக்கிறேன் என்று சொன்ன உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு, நீங்க அங்க போங்க, திரும்பவும் வருவீங்க என்று சொல்லி அனுப்பிய போது அங்கே புயல் காற்று, அந்த புயல் கூட என்னை பாதிக்கவில்லை என்றார்.
அங்க உள்ள புயல் என்ன பாதிக்கல, அங்கே கற்கள் வீசப்பட்டது. அந்த கற்கள் என் பக்கத்தில் இருப்போரின் தலை உடைந்தது, என்னை பாதிக்கவில்லை. நான் வெளியில் வந்த போது அங்கே வெண்ணிறை ஆடையில் சில பேர் நின்றார்கள். நான் சலாம் சொன்னேன், பதில் கிடைத்தது. வந்தேன், உத்தம நபி இடத்தில் சொன்னேன். கேட்டாங்க, என் பெருமான் உதைஃபா அவர்களை பார்த்தாயா? யாரு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வின் ஜுனூதுகள் என்றார்கள், மலக்குமார்கள் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த செய்தியை பத்தி சொன்னான். கந்தக் யுத்தத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான். அந்த யுத்தத்தில் நீங்கள் போர் செய்யவில்லை, உங்கள் கண்ணுக்கு தெரியாத படைகளை நாம் அனுப்பினோம் என்றான் அல்லாஹ். உங்க கண்ணுக்கே தெரியாது, அந்த படை இன்று போர் செய்தார்கள். உதைஃபாவை குளிர் பாதித்தது, இங்கே புயல் பாதிக்கவில்லை. ஏன்? உத்தம நபியின் வார்த்தைக்கு முன்னால் கட்டுப்படுகிற போதெல்லாம் அல்லாஹ் நம்ம கண்ணியமாக்கி வைத்து விடுகிறான். அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் அவர் மகத்தான வெற்றி. அந்த வெற்றியின் முடிவு என்ன? முடிவே இல்லாத வெற்றி என்றார். வாழ்க்கையில வெற்றி பெற முடிவில்லாத வெற்றி, இன்னும் ஒரு முறை தோல்வி வராத வெற்றி. ஃபௌசன் அதீமாவுக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன? வெற்றி சில பேருக்கு கிடைக்கும், அடுத்து தோல்வி கிடைக்கும். வெற்றியும் தோல்வியும் மாறி வரும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு கிடைக்கிற வெற்றி, இதற்கு பின்னால் வெற்றி தான், அதற்கு பின்னாலும் வெற்றி தான். இனி தோல்வி கற்பனையிலும் இல்லை. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டால் கிடைக்கிற வெற்றி, அதுதான் இறுதி வெற்றி. இன்னும் ஒரு வெற்றி வருமே தவிர தோல்வி வராது. அல்லாஹ் அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க தோல்வி செய்வார்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாழ்ந்த சஹாபிகள் அந்த வாழ்க்கையை தங்களோடு மடித்து மூடிக்கொள்ளவில்லை, தங்கள் அடுத்த தலைமுறைகளில் கொடுத்து விட்டு விடைபெறுகிறார்கள். தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தங்களோடு மடித்துக் கொள்ளவில்லை, மூடிக்கொள்ளவில்லை, அடுத்த தலைமுறைகளில் அந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்கிறார்கள். அதற்கு சாது பின் நபி வக்காஸ் சக்கராத்தில் இருக்கிறார். சாது பின் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் அன்பு மகனை கூப்பிட்டு பேசின வார்த்தையை ஹதீஸும் வரலாறு பாடமாக்கி தருகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த மக்கள் எடுத்த விதம், பின்பற்றிய விதம், அதை சுமந்து கொண்ட விதம், எனக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையை என் தலைமுறைகள் வாழ வேண்டும் என்று அவர்களின் உணர்விலும் இரத்த ஓட்டத்திலும் இருந்த அந்த அருமையான சிபாத்துகள் எல்லாம் உலகம் சிந்திக்க வேண்டும். நம்ம மௌத்தா போற போது நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யற அட்வைஸும் கேட்கிற துவாவும், நமக்கு பின்னால நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரியா வச்சுட்டு போகணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், வீட்டை கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், வாசலை கொடுக்கணும், பங்களாவை கொடுக்கணும், காரை கொடுக்கணும், எந்த ஒண்ணுமே தப்பு இல்லை, அத்தனையும் ஆரோக்கியம். அதோடு நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொடுப்பதை ஏன் மறந்தீர்கள் என்று கேட்கிறேன். என் பிள்ளைக்கு நான் சொத்தை கொடுப்பதுக்கு தடை இல்லை, கொடுத்துதான் போக. ஒரு நல்ல தந்தையார் பிள்ளைக்கு சுகந்தையும் சொத்தையும் கொடுத்து போறவர், அதோடு நிறுத்தி கொண்டோம். நல்ல அறிவுரைகளை கூட நமது பிள்ளைகளுக்கு நாம் தொடர்ந்து தருவதில்லை. சாது பின் நபி வக்காஸ் முஸ்தஜாபு தாவா, அவங்க கேட்டா கிடைச்சிக்கணும். முஸ்தஜாபு தாவானா அவங்க துவா கேட்டா உடனே கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை தௌஃபீக் வழங்குவானா. இன்னைக்கு எல்லாம் அப்படி 2 பேர் இருந்தா போது உலகத்தை பாதுகாத்துக்கலாம். 2 பேர் வேணும், அவங்க கேட்டா கிடைக்கும். கேட்டா கிடைக்காத வாழ்க்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆலிம்கள் கேட்டா கிடைக்கும்னு ஒரு காலம் இருந்துச்சு. சஹாபாக்கள்ல பெரிய பெரிய ஆலிம்கள். அடுத்த காலம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சிக்கு வந்த போது அவர் அக்கிரமம் தலைவிரித்து ஆடியது, அநீதி தூக்கியது, மக்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு ரொம்ப தீங்கு செய்தார். எல்லாரும் பயம் கொடுக்கிறாங்க. உசார் உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கையேந்தினால் நீங்கள் எங்கே குறிபார்த்து விடுவீர்களோ அந்த அம்பு குறிப்பிட்ட எல்லை, இவர்களின் அம்பு அரிசி வரையிலும் போகும் என்றார். உலமாக்களின் அம்பு அரிசி வரையிலும் போகும். அவர்கள் கையேந்தினால் அந்த கரத்திற்கு அரிசியிலிருந்து மதிப்பு இருக்கிறது. ரொம்ப பயந்தார். உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய விருது கொடுத்தார். விருது கொடுத்த உலமாக்கள் எல்லாம் கௌரவிக்கப்பட்ட போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் தீங்கு தொடர்ந்தது. அப்போது சில பேர் அச்சுறுத்தினார்கள், இன்னும் தீங்கை விடவில்லையா என்று கேட்டார்கள். எனக்கு பயம் போயிட்டு, என்ன பயம் போச்சு? அரிசி வரைக்கும் போற துவா உடையவர்களை எல்லாம் வழிக்கு கொண்டுட்டேன். எப்படிங்க கொண்டீங்க? எங்க வீட்டுல ஒரு சாப்பாடு வச்சு எல்லாம் ஹராம கலந்து கொடுத்துட்டேன்.
எல்லாம் ஹராம கலந்து கொடுத்து இவங்க இங்க அரசுக்கெல்லாம் போவாது, தலைக்கு மேலே ஏறாதுன்ற யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹராம் கலந்தால் துஆ பவர் போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த உம்மத்தில் வட்டி பரவும், சாலிஹீன்களும் வட்டி வாங்க மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள், வட்டியின் தூசியாவது அவங்க மேல படியும் என்றார்கள். சாலிஹீன்களையும் விடாது. ரொம்ப பயமா இருக்கு. உத்தம நபியின் சொற்கள் மீது பார்வை விழட்டும் என்கிறேன். ரசூலுக்கு கட்டுப்படுவது அன்றைக்கு நேருக்கு நேராக, இன்றைக்கு அவர்கள் சொற்கள், அதற்கு நான் பணிந்தாக வேண்டும். பார்வை விரியட்டும் என்கிறேன். சாது பின் அபி வக்காஸ் கேட்டால் கிடைக்கும், முஸ்தஜாபு தாவா. மகனை கூப்பிட்டு சொன்னார், என் அன்பு மகனே, நான் சில அட்வைஸ் பண்றேன், எடுத்துக்கப்பா. நான் சக்கராத்துல வாப்பா பண்ற அட்வைஸ் எப்படி இருக்கும்? என் ஜனாசாவை அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், என் பிள்ளைங்களை கவனிச்சுக்கப்பா, உங்க அம்மாவை கவனிச்சுக்கா, இப்படி எல்லாம் அறிவுரைகள் இருக்கும். பொதுவாக அவர் சொன்னார், நீ உது செய்தால் உது, முதல் விஷயம் மகனே, அழகாக உது செய்வாயாக. உதுவில் மாத்திரம் அழகு இல்லாத உது செய்து விடாது, உன் வாழ்க்கையின் மொத்த அம்சமும் வீணா போய்விடும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில டோட்டலும் க்ளோஸ். நம்ம உதுவே சரியில்லை. அஹ்சனுல் உது, இமாம் புகாரி அஹ்சனுல் உதுல தனி பாடத்தையே வச்சாங்க. அழகான உது. மகனே, நீ உது செய்ய வேண்டும், அழகான உது. உதுவில் பேசக்கூடாது, உது செய்யற போது பேசக்கூடாது. துவக்கம் பிஸ்மில்லா, கைய கழுகிற போது சாலிஹீன்கள் ஓதிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் யும்னா வல் பரக்கா வஅஊதுபிக மினஷ் ஷுரூரி வல் ஹல்கா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் அருளையும் பரக்கத்தையும் கேட்கிறேன். துர்பாக்கியத்தை விட்டும் நஷ்டத்தை விட்டும் இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில் மிக கேவலமான காலங்களை நான் சந்திப்பதை விட்டும் பாதுகாப்பாயால். தரித்திரம் வரக்கூடாது. எப்போ கையை கழுவும் போது அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ மாலி ووسع لي في داري اللهم اغفر لي ذنبي ووسع في داري وبارك في مالي. நமது சூஃபிகளும் ஞானிகளும் ஓதிய துஆ. நான் என்ன சொல்றேன், உதுவை கொஞ்சம் அழகாக்கி துஆக்களுக்குள்ளே நீங்கள் இறங்கினால் வெளிப்பேச்சு வராது, கவனம் திரும்பாது. உது ஒரு வணக்கம், உது ஒரு இபாதத். உது இன்றைக்கு அலட்சியம். சாதாரணமா அப்படி இப்படிமா செய்துட்டு பேசிக்கிட்டே செய்துட்டு முகத்தை ஒழுங்கா கழுகணுமா, கையை ஒழுங்கா கழுகணுமா. இன்றைக்கு நமது வணக்கங்கள் அத்தனையும் விளையாட்டாக போயிருக்கிறது, கவனக்குறைவாக மாறி இருக்கிறது. ஒதுவை கொண்டு 1000 சக்திகளை பெற முடியும். நீங்க ஒதுவோடு வாழ்வீர்களே ஆனால் உங்க முகம் பார்த்த எதிரியும் பயப்படுவார் என்றார்கள் உமர் இருந்தார்கள். இந்த ஒதுவுக்கு நம்ம போனா நம்ம பார்த்தா அவங்களுக்கு பயம் வரும். அதுதான் ஒதுவினுடைய மிகப்பெரிய அசரா. எங்கே நமது ஒது? ஒதுவை தக்க வைத்தவர்கள் எத்தனை பேர், பாதுகாத்தவங்க எத்தனை பேர்? எவ்வளவு நேரம் ஒதுவோடு இருக்க முடிகிறது? ஒரு வக்துக்கு உதவு செய்தா அடுத்த வக்துக்குள்ள அந்த உதவு முடிச்சுட்டாதான் இவருக்கு சந்தோஷமா இருக்கும். தொழுக முடிஞ்ச உடனே முதல் வேலை உதவு முடிக்கிற வேலை தான். எவ்வளவு பேர்? நான் எப்போதும் சொல்றது, கிட்டத்தட்ட 35 வருஷம் என் ஹயாத்தில் உதவு இல்லாத இரவும் இல்லை, பகலும் இல்லை, பயணங்களும் இல்லை. தூங்குனா உதவு முடியும். சட்டம் தூங்குகிறோம், அதுல உதவு முடியலாம். தூங்குறதுக்கு முந்தி உதவும், எழுந்திருச்சா உதவும். பள்ளிவாசலுக்கு வருவேன், என்ன பார்த்தவொன்னு காம சொல்லிடுவாங்க. நான் வெளியூர்ல இருந்து வருவேன், பயணத்துல வருவேன், திடீர்னு வேகமா வருவேன், 2 நிமிஷம் லேட் ஆகி வருவேன். காமத்து சொல்லுவாங்க, நான் பார்த்தவொன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? உதவுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பள்ளி உதவோட தான் வருவாங்க. நான் நேரா மெஹராபுல போய், அது ஒரு பெரிய பரக்கத். உதவுடனேயே வாழ்ந்தால் நீங்கள் ரூஹு பிரியும் போது ஈமானோடு தான் தெரியும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். வாழுங்கள் என்கிறேன். இது ஒரு அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வேறு ஒன்றிலும் அழகில்லை. என் அழகு என் வாழ்க்கையில், என் வாழ்க்கை அழகாகுவதில் உத்தம நபி ஹயாத்தாக வேண்டும். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நன்கு விளங்குங்கள், உங்கள் வாழ்க்கையோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையோடு ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்காத வாழ்க்கை அது எந்த அர்த்தமாக இருக்கும் என்று கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிற
நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஹாஜியார்கிட்ட பேசுறேன், என் மனைவிட்ட பேசுறேன், பிள்ளைகிட்ட பேசுறேன். பேசுற போது அங்கே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அந்த பேச்சு அழகாகும், சுன்னத்தாகும். ரசூலுல்லாஹ் இல்லாத என் வாழ்க்கை இன்றைக்கு தடம் புரண்டு போகிறது. எதிரிகளால் அச்சுறுத்தப்படுகிறோம். இன்னொரு பக்கம் நிம்மதி இழந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் வீட்டிலேயே சந்தோஷம் இல்லை. இன்னொரு பக்கம் ஒன்றாக இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே திருப்தி இல்லை. இன்னொரு பக்கம் தொட்டதெல்லாம் தொடங்குவதில்லை, தொட்டதெல்லாம் நஷ்டமாகி போகிறது. நிம்மதியாக இருக்க வேண்டிய ஈமான் உடையவர் நிம்மதி இழந்து தவிக்கிறார். பெருமானாரை நான் காணாக்கலாமா? என் சொற்களிலா பெருமானார்? என் வர்ணனையில் பெருமானாரா? பெருமானார் எங்கே? என் படுக்கையின் போது எங்கே? என் மனைவியை நான் சந்தித்த போது எங்கே? மஸ்ஜிதுக்குள்ளே பெருமானார் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். என் படுக்கறையில் பெருமானாரை மறப்பதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸினில் வுது யா புனை. சாது பின் அபி வக்காஸ் மகனுக்கு சொன்னாங்க, மகனே வுது அழகா செய்யுங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கங்க. வுது செய்யற போது ஒரு அழகான துவா. என்ன துவா? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி, ரப்பே நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக. பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன கிடைக்கும் தெரியுமா? பாவம் மன்னிப்பா என்ன கிடைக்கும்? எப்போது நீ மன்னிக்கப்பட்டாயோ நீ கேட்டதை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருவான். மன்னிப்பு தான் பெரிய விஷயம். நான் கேட்டது கிடைக்காம போனதுக்கு தடை என்ன தெரியுமா? உன் பாவம் என்றார்கள். உனக்கு ரிஸ்க் தடைப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? இன்னல் அப்தா லயுஹரமு ரிஸ்கா பிஸ்ஸம்பி யுஸிப். எந்த ஒரு அடியான் ரிஸ்க் தடுக்கப்படுமோ அது நான் தடுக்கவில்லை, அவன் பாவமே தடுத்தது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனிதனுக்கு இரணம் தடைப்படுது? வியாபாரத்துக்கு பணம் நடக்கல, கடையை திறந்த லாபம் இல்லை, ரிஸ்க் தடைப்படுதா? அல்லாஹ் தடுக்கல்லப்பா, நீ என்ன பாவம் செய்தே என்று பார் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பாவம் இரணத்தையும் தடுக்கும். இன்னொரு பக்கம் மரணத்தை சிரமமாக்கும். இரணம் தடைபடும், மரணம் சிரமமாகும். பாவங்கள் நீடித்தால் அல்லாஹ் நம்மை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்குவானாக. எப்ப கத்துக் கொடுக்கிறாங்க சாலிஹீன்கள்? ஒது செய்கிற போது அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி, என் பாவங்கள் அத்தனையும் மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி லி ஃபீ தாரி, என் வீட்டை விசாலமாக்கி தருவாயாக. வீடு விசாலமாகும். வீடு எப்போ விசாலமா இருந்தா உள்ளங்களும் விசாலமாகும். வாழ்க்கையிலையும் வீட்லையும் பரக்கத்து குவியும். வீட்டை ரொம்ப சுருக்கமா சின்னதா தொழுகைக்கு கூட இடம் இல்லாம நம்ம கட்டி அமைச்சுக்கிட்டோம். எந்த வீடு கட்டினாலும் தொழுகைக்குன்னு ஒரு இடம். சஹாபிகள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, யார சொல்லலாம் வீடு கட்டி இருக்கிற வாங்க, தாங்க வந்து எங்க வீட்டுல தொழணும். எதற்கு கேட்பாங்கன்னா, அந்த இடத்தை காலமெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டின் தொழுகை இடமாக ஆக்கிக் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்மான் இப்னு மாலிக்கின் வரலாற்றிலே வரும். இன்னும் பல சஹாபிகளின் வரலாறு. அவர்கள் புது வீடு கட்டிய போதெல்லாம் உமா நபிகள் அழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கும் வீடு கட்டினா உலமாக்களை கூப்பிடுறாங்க, வந்து எங்க வீட்டுல துவா செய்யுங்க. நான் எந்த வீடு புதிய வீடா உள்ள போயிட்டாலும் போய் 2 ரக்காத் தொழுதுருவேன். அது நபியின் சுன்னத். அந்த வீட்டை சொல்லிடுவேன், நீங்க இங்க சுன்னத் தொழணும், பெண்கள் தொழணும், இந்த இடத்த தொழுகை இடமா எடுத்துக்கங்க. தொழுகை இடம் வீட்டுல இருக்காங்க. வீடு கட்டும் போது வீடு விசாலம், தொழுகைக்குன்னு ஒரு இடம். இன்னைக்கு நம்ம எதை கட்டுறோமோ எதை கட்டலையோ, வீடு வந்து நம்ம கட்டி முடிக்கும் போது ஒரு ஹோம் தியேட்டர் கட்டிடுவோம். ஹோம் தியேட்டர் படி உட்காந்து அப்படி அழகாக சேரை போட்டு சுட்டை போட்டு கிட்ட போட்டு இது சுற்றுலா போட்டு ஒரு பெரிய டிவி. வீட்டுக்கு தெரியறது இல்லை, வீட்டுக்கு வெளியில உள்ளவங்களும் வாசல் இருந்து ஒரு எட்டி பார்த்தா தெரியுற மாதிரி. எங்கிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ, எதையெல்லாம் எடுக்க வேண்டுமோ விட்டோம், விட வேண்டியதெல்லாம் எடுத்தோம். எடுக்க வேண்டியதை விட்டோம், விட வேண்டியதை எடுத்தோம். 1000 சஞ்சலமான வாழ்க்கைக்குள்ளே சுழன்று கொண்டே இருக்கிறோம். தீர்வே இல்லை நமது சோதனைக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. நான் சொல்வதெல்லாம் உங்கள் சோதனை இன்றே முடிவுக்கு வர வேண்டும். அழகாக உதவு செய்யுங்கள், அழகாக உதவு செய்யுங்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி சொல்லுங்க. என் வீட்டை விசாலமாக்கி கொடு அல்லாஹ். சாலிஹீன்கள் கேட்ட துவா.
மூணாவது என் செல்வத்திலும் பொருளிலும் பணத்திலும் நிறைய பறக்க செய்வாயாக. அல்லாஹ்வும் ரசூலும் சாலிஹீன்களும் பள்ளிவாசல் வாழ்க்கை தொழுக வாழ்க்கை மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, என் வாழ்வாதாரமும் பறக்கத்தா இருக்கணும். யாரிடத்திலும் என் தேவையை போய் நான் கேட்பது அது அவமானம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடம் கேட்கணும். எனக்கு பிரச்சனைங்கிறது என்ன தவிர என் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. இன்ப துன்பத்தை மனைவிட்ட பகிரணும். ஆனா நம்ம பிரச்சனையை நிறைய மறைக்கணும். அது அல்லாஹ்வுக்கு நமக்கு வெளிச்சம். அவன்கிட்ட போய் சிக்காயா செய்யறது, எந்த கஷ்டத்தை எந்த அடியாறுகிட்ட என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சொன்னதே இல்லை. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்ட்ட சொல்றது ரொம்ப இப்படி பிரச்சனை இருக்கு, நீ தீர்த்து வை. காலையில் எழுந்திருச்சு பார்த்தால் எப்படி சூரியன் உதித்து இருட்டு போய் வெளிச்சம் வந்ததோ என் பிரச்சனை நீங்க சலாமத்து வரும். அவனை நாம் நம்பியதில் குறைபட்டதே இல்லை, அவனை நம்பாமல் எதிலும் ஈடுபட்டதும் இல்லை, அவனை கேட்காம எதையும் செய்ததும் இல்லை. ஒரு நல்ல வாழ்க்கை இது. வாழ்க்கையை நான் ரசிக்க வேண்டுமா இல்லையா, எடுக்க வேண்டுமா இல்லையா, நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஆஜியார் சொன்ன நேரமும் வந்துட்டு நான் நிறைவுக்கு வருவேன். ஞாபகம் வையுங்கள், இங்கே உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் சாது பின் நபி வக்காஸ் மகனுக்கு சொன்னாங்க, ஆசனில் ஒரு சக்கராத்துடைய அட்வைஸ், வசியத்தும்பா, மரண அறிக்கை, மரண வசிய, மரண அறிவுரை. மகனே ஒதுவா அழகாசை. அதுல சாலியங்கள் கேட்ட துவா கை நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கேட்டாங்க, நேரம் இல்லை. முதல் விஷயம் நீங்க எல்லாரும் எடுத்துக்கிடணும், கையை போய் 3 தடவை கழுகும் போது அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி ஒவசி வி மாலி ஒபாருக்கு வி ஒவசி வி தாரி ஒபாருக்கு வி மாலி, என்னுடைய வீட்டை விசாலமாக்கி கொடு அல்லாஹ். எந்த ஒருவரும் யார்த்தையும் தேவையாக மாட்டார். இன்னொரு பக்கம் அவர் வாடகை வீட்டுல இருக்க மாட்டார், சொந்த வீடும் விசாலமான வீடும் கிடைச்சிக்கணும். வீடு கொடுக்கிறதுக்கு ஒதுவுக்குள்ளே துவா இருக்குது. நான் வீட்டை அடைவதற்கு 1000 பேரை தேவையாகிறேன். மூணாவது துவா ஒபாருக்கிலி பீமாலி, என் பணத்திலும் பொருளாதாரத்திலும் நீ பறக்க செய்ய அல்லாஹ். நான் விரிந்து வாழணும், விசாலமா வாழணும், நிறைய வாழணும், நிறைய இருக்கணும், நிறைய கொடுக்கணும். கேட்கிற போது நான் காபால ஒரு துவா கேட்டேன், 5 துவா கேட்ட, நேரம் இல்லை, எல்லா பயானையும் நீங்க கேட்டுருவீங்க. அதுல காபால கேட்ட துவா உஸ்ஆத்தல் கல்பு யா ரசூலுல்லாஹ், விசாலமான உள்ளத்தை தருவாயாக, விசாலமான உள்ளத்தை தருவாயாக. கஸரத்தல் இன்ஃபாக், நிறைய நான் செலவு செய்யணும் அல்லாஹ்னு கேட்டேன். நிறைய தாண்டு நான் அல்லாஹ்ட்ட கேட்கல. நல்ல ஞாபகம் வைங்க, என் முதல் ஹஜ்ஜில நான் கேட்ட துவா நிறைய செலவு செய்யணும். கஸீரல் இன்ஃபாக், நிறைய செலவு செய்ய அப்படின்னு கேட்டேன். அல்லாஹ்வை நம்ம விளங்க வேண்டாமா? அல்லாஹ் சொன்னா நீ நிறைய செலவு செய்யணும்னா நான் நிறைய கொடுத்தா தானப்பா நிறைய செலவு செய்வேன். அவன்கிட்ட போய் நிறைய கொடுத்தா கேட்கறது, நான் நிறைய செலவு செய்யணும். அல்லாஹ்வுக்கு பிரியம் என்ன? இன்ஃபாக், செலவு செய்யறது. நம்ம காசை கொடுக்கணும் நல்லவர்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, தேவை உடையவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்ம மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்மை நம்பியவர்கள், தேவையானவர்கள், கேட்பவர்களுக்கும் கொடுங்கள். கேட்க மாட்டார்களே, அஞ்சு ஒஞ்சு வாழ்பவர்கள், தனக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், கேட்பவர்களுக்கும் கொடுங்கள். தேவை இருக்கும், கேட்பதற்கு தன்னை தயார்படுத்தாமல் அவர்கள் எப்போதும் கேட்காமல் வாழ்வார்கள். முகவரி தெரிந்து கொண்டு கொடுங்கள். வீட்டுல வந்து கேட்டவருக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, கேட்காத பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுங்கள். கொடுக்கிற வாழ்க்கை. அப்போ வாருக்கிளி பீமாலி, என் பொருளாதாரத்தில் நிறைய பறக்க செய். அந்த துவா எவ்வளவு அருமையான துவா. ஒதுவில்லை இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இஷா ஒதுவுல இருந்து நம்ம கடைபிடிக்க தௌஃபீக் செய்வாங்க. டக்குன்னு எழுதி வச்சுக்கங்க, அவ்வளவுதான் விஷயம். இங்கே சாது பின் நபி வக்காஸ் மகனே ஒது அழகாசை 3 அட்வைஸ் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சல்லி சலாத்தல் முவாத்தா, நீ தொழ வேண்டும். அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? தக்பீர் கட்டினவுடன் இதுதான் என் ஹயாத்தின் கடைசி தொழுகை என்ற நிலைப்பாட்டில் தொழுவாயாக. இது கடைசி தொழுகை. இந்த தொழுகைக்கு பின்னால் நான் மௌத்தா போயிடுவேன், உலகத்தில் இருக்க மாட்டேன், இனி ஒரு வாய்ப்பு தொழுகிறது கிடைக்காது என்ற நிலைப்பாட்டில் நீ தொழுவாயாக. மகனே நீ கேள், இதையெல்லாம் என் பெருமானிடத்தில் நாங்கள் படித்த பாடம். தம் பிள்ளைக்கு கொடுக்கிற அட்வைஸ பாருங்க. நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு அழகாக உதவு செய்ததால், ஒவ்வொரு தொழுகையும் இதுதான் என் நிறைவான தொழுகை என்று நினைத்ததால் என் தொழுகையெல்லாம் எனக்கு முன்னால் சுவனத்தின் பாதைகளாக இருக்கிறது, படிக்கட்டுகளாக இருக்கிறது.
அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் திறவுகோல், சொர்க்கத்தின் சாவி தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் கண் முன்னால் என் சொர்க்கம் தெரிகிறது. என் மகனும் என் குடும்பமும் அப்படி வர வேண்டும். அழகாக உதவு செய்து விடும் மகனே, நீ தொழும் ஒவ்வொரு தொழுகையும் உன் வாழ்க்கையில் சலாத்த முவதா, இதுதான் நான் தொழும் கடைசி தொழுகை என்ற உணர்வில் தொழுதுவிடு. மூன்றாவது ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், அடுத்தும் தொடருவான், நான் நிறைவுக்கு வருகிறேன். இய்யாக ஒத்தம், வாழ்க்கையில் எப்போதும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஆசைகளை வளர்த்துக் கொள்வதை விட்டும் உன்னை எச்சரிக்கிறேன். ஆசை வேண்டாம் மகனே, அது வேணும் இது வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், ஆசைகள் வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆசை கூடும் என்றால் நீ நாளைய ஏழை அல்ல, நாளைய ஏழை அல்ல, இன்றே நீ ஏழையாகி விட்டாய் என்றார். ஆசை இருக்குது, கையில பணம் இருக்குது, இன்னும் வேணுங்கிற ஆசை கூடிக்கொண்டே இருக்குமா? இப்பமே நீ வறுமையில் தான் இருக்கிறாய், இன்னும் இல்லாம இருக்குதே, அதுதான் நல்லா இருக்குமே, இதுதான் நல்லா இருக்குமே, இருந்தும் மகிழ்ச்சி இழக்கிறாய், இருந்தும் தேவையுடையவனாக மாறிவிட்டாய், இருந்தும் பகையாகி போய்விட்டாய். மகனே, இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள். இன்னும் வேணும் என்ற ஆசைகள் வேண்டாம். நீ பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் இன்னும் கொடுப்பான். கொடுக்க கூடாதுன்னா இல்ல, கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். ஆசை உனக்கு வரக்கூடாது. இப்பமே உடனடியாக உன்னை ஏழையாக்கும் ஒரு செயல் இருக்குமா? அதுதான் ஆசை என்றார். தகப்பனார் பிள்ளைக்கு செய்த அட்வைஸும் அறிவுரையும், சஹாபாக்களின் வாழ்க்கை எப்படி அழகானது, எப்படி பாதையில் நடந்தார்கள், எவ்வளவெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். உலகம் அவர்களின் காலடியில் முத்தமிட்டது, 1000 முறை முத்தமிட்டது. உலகத்தின் பொருளாதாரம் அவர்கள் பாலடியில் வந்து சுமந்து அப்படியே உடைந்து கிடந்தது, பாதம் முழுக்க நிரம்பி கிடந்தது. அவங்க திரும்பி கூட பார்க்கல, ஆனா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். எனவே ஒரு அற்புதமான வாழ்க்கை. இருப்பது இப்போது மாத்திரம்தான், நாளைக்கு சரியாகுவதல்ல. இப்ப அல்லாஹ் என்ன பேச வச்சா, அவங்களை கேட்க வச்சான். இதை வாழ்க்கையாக நாம் எல்லோரும் கொண்டு வர தௌஃபீக் செய்வானாக. நாம் சரியாகுவோம், இருக்கும் இந்த காலத்தை பொற்காலமாக்குவோம், நம் வாழ்க்கையை ரசிப்போம். துன்பங்களை மறந்து விடுங்கள், சோதனைகளை மறந்து விடுங்கள், கவலைகளை கஷ்டங்களை காணாமல் ஆக்கி விடுங்கள். இருப்பதை எல்லாமே நீங்கள் நலவாகவே பாருங்கள். அவன் எனக்கு நல்லதையே செய்கிறான், நான் நல்லாவே இருக்கிறேன் என்ற அந்த பார்வை தான் எப்போதும் குறையில்லாத நிறைவான அந்த பார்வை உன்னை மகிழ்ச்சியாகவே வாழ வைக்கும். உனக்குள் இருக்கிற கஷ்டத்தை குறையையும் பார்த்து பார்த்து வாழ்வது உன் நிம்மதியை காணாக்கி விடும். எனவே நான் மகிழ்ச்சியாக இன்பமாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் என் ரப்பை நெருங்குவதற்கும் பூமா நபி அவர்களை பல்லாயிரம் முறை கனவில் கண்டு ஆனந்தம் பெறுவதற்கும் அன்னலார் உங்கள் வீட்டில் வாழட்டும், உங்கள் உறவில் வாழட்டும், உங்கள் நிகழ்வுகளில் வாழட்டும், உங்கள் உறக்கமும் உத்தம நபியின் கனவாக இருக்கட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. ஒரு நிமிடம் அவனை மறக்கும் சூழல் வருமா? அதற்கு முன்பு நினைவில் இருக்கும் போது எங்கள் ரூகை உன்னோடு சேர்த்து வைப்பாயா. உன்னை மறந்த வாழ்க்கையில் இன்பமில்லை, உன் ஹபீபை மறந்த வாழ்க்கையில் சுகம் இல்லை. இன்பமும் சுகமும் எனக்கு அவசியம் ரப்பே, உன் நினைவிலும் உன் ஹபீபின் முஹப்பத்திலும் வாழ வைப்பாயா. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, சோதனைகளை கடந்து வாழ செய்வானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவானாக. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் மிகப்பெரிய அளவில் நெருக்கம் பெறுவதற்கு துன்யாவிலும் மறுமையிலும் தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் இன்பமாக்குவானாக, உயர்வாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு பொருளாதாரங்களை வழங்குவானாக. நமது பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக்கி வைப்பானாக, குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி தருவானாக. அல்லாஹ்வை மறக்காத பிள்ளைகளாக, அன்னலாரின் நினைவில் வாழும் பிள்ளைகளாக ஆக்கி வைப்பானாக. நம் பேரன் பேத்திகளையும் அல்லாஹ் உயர்வாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு
ஈமானோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக அருள் நிறைந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு வாரிசுகளான பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய மரியாதைக்குரிய